அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீன லக்கணம். பொதுவாக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் முதல்ல முக்கியமானது லக்கணம் தான். லக்கணம் தான் உயிர் ஸ்தானம். என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி லக்கணம் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் லக்கணம் தான் முக்கியம், லக்கணம் தான் பிரதானம். லக்கணத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தோற்றம் குணநிலைமை எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. அதே போல் அவருக்கு எப்படி வருமானம் அமையும், குடும்பம் எப்படி அமையும், அவருடைய ஆரம்ப கல்வி எப்படி அமையும், அவருடைய செல்வ நிலை எப்படி இருக்கும், இளைய சகோதரம் எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு திறமை எப்படி இருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு அசையா சொத்துக்கள் எப்படி இருக்கும், வீடு வாகனம் இதெல்லாம் எப்படி அமையும், தாயாரோட நிலை என்ன, புத்திரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க, புத்திர தோஷம் இருக்கா இல்லையா, இவருக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அதே போல் இவருக்கு எப்படி எதிரிகள் அமைவாங்க, கடன் இவருக்கு ஏற்படுமா ஏற்படாதா, இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, நண்பர்கள் மூலமாக நன்மை இருக்குமா இருக்காதா, இந்த சமூகம் வாடிக்கையாளர்களுக்கு இவருக்கு எப்படி இருப்பாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு, இவருடைய தந்தை எப்படி அமைவாங்க, இவருக்கு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி படிப்பாரா படிக்க மாட்டாரா, இவர் வெளிநாடு போவாரா, அங்கே வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதா, பாக்கியம் இவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அதே போல் இவருக்கு அமையக்கூடிய என்ன தொழில் செய்வார், எந்த தொழில் செய்வார், இவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயருமா, அந்த தொழிலிலே இவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா, இவர் எந்தெந்த வகையிற்கு எதுக்காகலாம் அதிகமாக செலவு செய்வார், அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு மூத்த சகோதரருக்கும் இவருக்கும் எப்படி சகோதரருக்கும் இவருக்கும் எப்படி நட்பாக இருப்பாங்களா பகையாக இருப்பாங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க நினைத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்கா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்கணத்தை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்தானமாக கணக்கிடப்படுகிறது. அதிலும் தசாபுத்தி நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி கூட இந்த யோக திசையா, மாரகாதிபதி திசையா, பாதகாதிபதி திசையா, நன்மைகளை செய்யக்கூடிய திசையா, தீமைகளை செய்யக்கூடிய திசையா, இது முதல் கொண்டு நம்மளுடைய லக்கணத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லக்கணத்திலே மீன லக்கணம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது, அவர் எந்த ராசியாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும், மீன லக்கணம் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது அவருடைய பொதுவான குணநலங்கன்னா அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த திசை அவருக்கு யோகத்தை செய்யும் நன்மையை செய்யும், எந்த வழிபாடு செஞ்சால் அவர் வாழ்விலே வெற்றிகர மனிதராக இருப்பார்கள், இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இவங்க தன்னடக்கம் மிக்கவர். எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே தெரியாத மாதிரி ஒரு தன்னடக்கமானவர், சாஸ்திர ஞானம் இருக்கும், இல்லை அதாவது நிர்வாக திறமை இருக்கும், எதையுமே நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் திறமை இருக்கும், அனுபவ ஞானம் இருக்கும், சாஸ்திர ஞானம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு காட்ஃபாதர் மாரி உதவி செஞ்சிட்டு இருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, அதை இவங்க சொல்லியும் காட்டுவாங்க மற்றவங்கள்ட்ட. நான் இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு யாரும் உதவி செய்ய வரல அப்படிங்கிறத சொல்லியும் காட்டுவாங்க இந்த மீன லக்கணத்துக்காரவங்க. மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும், ஏன்னா ஆரம்ப கல்விங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும், தேவைக்கேற்ப பொருளாதார வசதி நிரம்பியவராக இருப்பார் மீன லக்கணக்காரங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதாவது டப்புன்னு எதையுமே செய்ய மாட்டாங்க, யோசித்து நிதானமாக நிறுத்தி செய்வாங்க. ஆனால் படபடன்னு பேசுவாங்க, ஆனாலும் நிதானித்து நிறுத்தி எதையும் செய்வாங்க. தைரியம் வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக லாபம் அடையக்கூடியவராக இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா வீடு நிலம் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் நிறைய அமையக்கூடிய யோகம் இருக்கும். வாகன வசதியெல்லாம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய இருக்கும். அதை அனுபவிக்கவும் செய்வார். இவர் அதன் மூலமாக அனுபவித்து அதன் மூலமாக லாபம் அடையக்கூடியவராக இருப்பார். ஆனாலும் தன்னுடைய அசையா சொத்துக்கள் வழி ரகசியங்களை இவங்க வெளியே சொல்லக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா புத்திரர்களால் பெருமை மிக்கவர். புத்திரர்கள் இவங்க நினச்ச மாதிரியே படிப்பாங்க, இவங்க நினச்ச மாதிரியே வளருவாங்க. இவங்க பேச்சை கேட்டு நடந்து கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மீன லக்கணக்காரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புத்திரஸ்தானம்ங்கிறது இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புத்திரர்களால் இவர்களுக்கு பெருமையும் புகழும் சேரக்கூடிய அமைப்புலையும் இருக்கும். அதேமாதிரி பூர்வீகம் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். இவர்களுடைய புத்தி சிந்தனை செயல்திறனம் மிகச்சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிரி இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே. நேர் எதிரியை விட மறைமுகமாக எப்போவும் எதிரி இருப்பாங்க. கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு மீன லக்கணக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் அடிக்கடி பிரச்சனை வரும். அதுலேயும் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீன லக்கணக்காரர்களுடைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்.
அதே மாதிரி வாழ்க்கை துணை கருத்தாக பிழைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு கருத்து ஒற்றுமை மிக்க வாழ்க்கை துணை அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா கருத்தாக பிழைக்கிறது வியாபாரம், ஒரு அறிவு கூர்மை மிக்க கலத்தரம் இவர்களுக்கு மீன இலக்கணக்காரர்களுக்கு அமையும். கலத்தரத்தால் சிறப்பு உண்டு. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீன இலக்கணக்காரர்கள். மீன இலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அதுலேயும் குறிப்பாக நீர் விஷயங்கள்லையும் நீரில் கண்டம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன இலக்கணக்காரங்க தண்ணியை பார்த்த உடனே கடலில் குளிக்கிறது, இந்த ஆற்றுல குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மீன இலக்கணக்காரர்கள் கவனமாக இருக்கும். அதில் கண்டங்கள் ஏற்படுவதற்கு மீன இலக்கணக்காரர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய தந்தைக்கு இவருக்கு தோஷம். மீன இலக்கணக்காரர்கள் எப்போவுமே தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க. கிரகத்தை பொறுத்து மாறும். பொது பலனாக மீன இலக்கணக்காரர்களுக்கு தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். தந்தைக்கு அடிக்கடி நோய் ஏற்படக்கூடியது, தந்தையால் நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு குடும்பத்திற்கு உதவாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மீன இலக்கணக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் சிறப்பு உடையவர். தொழிலால் இவருக்கு புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவர் பேச்சை காசாக்கக்கூடிய தொழில், மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால இவங்களுக்கு பெயர் புகழ் பெருமை இதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலால் தனக்கு அந்தஸ்து புகழ் கௌரவம் இதெல்லாம் உயரும். அதே போல் மாமியார் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் இவர் மீன இலக்கணக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலால் வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடியவர். தன்னுடைய மூத்த சகோதரத்துக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர். அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த மீன இலக்கணக்காரங்க தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மீன இலக்கணக்காரங்களுக்கு தன்னுடைய அதாவது அபிலாஷைகள் பூர்த்தியாகிறதுல கொஞ்சம் தாமதமாகும். நினைத்த காரியம் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அபிலாஷைகள் பூர்த்தியாகிறதுல கொஞ்சம் காலதாமதப்பட்டு முதல்லையே நடக்காமல் அடுத்தது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த மீன இலக்கணக்காரர்களுக்கு நடக்கும். மீன இலக்கணக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு யோக திசைன்னா லக்னாதிபதியாகிய குரு திசை தான் இவருக்கு யோகம். குரு திசை 16 வருஷம். பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் மனை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். குருவுடைய ஆட்சி வீடு மீனம். இந்த மீனத்தில் தான் கேது அப்படிங்கிற கிரகம் மூலத்திரிகோணம் அடையும். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ கேதுவுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வீடு எது அப்படின்னா அந்த மீனம் தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் முக்தி மோட்சம் மறுபிறப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய இடம். அந்த மறுபிறப்பு இல்லாததை முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. அதனால் இந்த மீனத்தில் கேது மூலத்திரிகோணம் அடைவார். அப்போ இவங்க எப்போவுமே புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரதிபலன் பார்ப்பாங்க, ஆனாலும் அதை சொல்லி காட்டுவாங்க. அந்த மனவேதனை இருக்கும். மற்றபடி இவர்கள் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சாலும் காட்ஃபாதர் மாரி கேட்டால் உடனே உதவி செய்வாங்க. ஆனால் அந்த திருப்பி உதவி வராதனால அதை சொல்லி காட்டக்கூடிய அமைப்பு இந்த மீன இலக்கணக்காரர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு யோக திசை என்று சொன்னால் அதாவது செவ்வாய் திசை, அடுத்ததாக குரு திசை ராஜா திசை பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் இது கொடுத்தாலும் அடுத்ததாக வரக்கூடிய யோக திசையாக செவ்வாய் திசை சொல்லலாம். செவ்வாய் திசை 7 வருஷம் அசையா சொத்துக்களை கூட்டும், வருமானத்தை கூட்டும், இயந்திரத்தின் மூலமாக வருமானத்தை கூட்டும். ஆக செவ்வாய் திசையும் உங்களுக்கு 7 வருஷமும் மிக அற்புதமான பலன்களை, நல்ல பலன்களை, ராஜயோக பலன்களை எல்லாம் இந்த மீன இலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் திசை மிக அற்புதமான பலன்களை தரும். குரு திசையும் நன்மையான பலன்களை தரும், செவ்வாய் திசையும் நன்மையான பலன்களை தரும். இவர்களுக்கு பாபர் அப்படின்னா புதன் திசை 17 வருஷம் நடக்கக்கூடிய புதன் மகா திசை பெரும்பாலும் இவர்களுக்கு நன்மை செய்வதில்லை. எப்படின்னா இவங்க எந்த நிலைமையில் இருந்தால் கூட புதன் மகா திசை நன்மை செய்வது கிடையாது. புதன் திசை கருத்தை பிழைக்கிற வியாபாரம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய திசை புதன் மகா திசை. பாதகாதிபதியாக இருந்து 17 வருஷமும் அப்படியே டம்மியாக இருந்து புதன் திசை கொடுக்கக்கூடிய யோக பலனை சுப பலனை பெரும்பாலும் நன்மையாக கொடுப்பது இல்லை இந்த மீன இலக்கணக்காரர்களுக்கு. மீன இலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபடக்கூடிய முதல் தெய்வம்னா அதாவது சிவபெருமான் வழிபாடு செய்வது, மலையை சுற்றி வருவது, கிரிவலம் செல்வது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை மேலுள்ள முருகனை சென்று வழிபாடு செய்வது, மலை மேலுள்ள சிவனை சென்று வழிபாடு செய்வது இந்த மீன இலக்கணக்காரர்களை அதிர்ஷ்ட